ஹலோ காய்ஸ், வணக்கம். டாக்டர் சாம் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? பப்பி சீரியஸ் காய்ஸ், ஃப்ரீ டாக் ட்ரைனிங் கோல்டன் ரிட்ரீவர் 10வது நாள், 11வது நாள், 12வது நாள், 3 நாள் அப்டேட்ஸ் காய்ஸ். சாரி, எனக்கு டெய்லி அப்டேட் பண்ண முடியல பிகாஸ் சரியான மழை. அப்புறம் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் வேறு. ஸோ அதனால் வந்து வீடியோ முழுமையாக ரெக்கார்ட் பண்ண முடியல. ரைட், நல்ல விஷயம் காய்ஸ். நம்ம வந்து ஓகே அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஐ ஸ்டார்ட் இந்த பப்பி சீரிஸ் வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஒரு பப்பி வந்து நீங்கள் ட்ரைனிங் அனுப்புகிறீங்கன்னா ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு வந்து ஒரு 30 நாள் ஓகேங்களா, ஒரு 3 மாதம் மேலே பப்பி வேக்சினேஷன் முடிச்சிட்டோன்னே நீங்கள் பப்பி அனுப்புனீங்கன்னா டாய்லெட் ட்ரைனிங்கு, அப்புறம் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங், கமாண்ட் ட்ரைனிங் இருக்குல்ல, கூப்பிட்டா வருது, உட்காருது, ஷேக் ஹேண்ட் கொடுக்குறது, அது நீங்கள் ஒரு ட்ரைனிங் சென்டரில் அனுப்புனீங்கன்னா பேசிக்காக என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு டே டு டே வந்து நான் காமிக்கிறது அந்த வீடியோ. உங்களுக்கு வீட்டில் நீங்கள் பப்பி இருக்கா, நீங்கள் வாங்குறீங்கன்னா இது வந்து ஒரு கைடன்ஸ் ஆப் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து செயல்படலாம். ஸோ என்னோடய நோக்கம் என்னென்னா வந்து உங்களுக்கு அந்த பட்ஜெட்லன்னா வந்து இது ஃப்ரீயாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 65% 70% ரிசல்ட் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. சரிங்களா? அப்படி இல்லைனா வந்து நம்ம மாதிரி சர்டிஃபைட் டாக் சைக்காலஜிஸ்ட்டோ இல்லை டாக் ட்ரைனர்ஸோ கன்சல்ட் பண்ணிட்டு அஃப்கோர்ஸ் யார் அவங்க பேக்ரவுண்ட் என்ன எல்லாமே தீர விசாரிச்சுட்டு நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? கண்டிப்பாக அவங்கள்ட்ட அனுப்பினா அவங்க வந்து அழகாக ட்ரைனிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா, காலையில் ஏங்கும் போது இப்போ டாய்லெட் வந்து அவங்க கேஜில் போகிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தரை பார்க்கும்போது என் அசிஸ்டன்ட் பார்த்து சொன்னார் இவர், எங்கள் அப்பா. ஒரு நாள் தான் வந்து காலையில் பார்க்கும்போது ஒரு 6:30 மணிக்கு பார்க்கும்போது எடுக்கும்போது டாய்லெட்டில் வந்து கக்கா போயிருந்தான். ஸோ மீதி 2 நாள் பார்த்தீங்கன்னா வந்து அவன் அடக்க ஆரம்பிச்சிட்டான். சரிங்களா? அப்புறம் வாக்கிங் கொண்டு போகும்போது டாய்லெட் போயிடுறாரு, மூத்திரம் பெஞ்சிடறாரு. கூண்டில் வந்து இந்த 3 நாள் வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி தான் மூத்திரம் போயிருக்காரு. ஸோ வெளியே மூத்திரம் போக ஆரம்பிச்சிட்டாரு. சம்டைம்ஸ் இப்போ மழை காலத்தினால ஒன்லி சம்டைம்ஸ் வந்து ஈவினிங் டைம் வந்து அந்த டைமில் மட்டும் சம்டைம்ஸ் வந்து டாய்லெட் உள்ள போகிறாரு. ஆனால் நம்மளுக்கு எத்தனை மணிக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோமோ அந்த டைமில் எப்போ டாய்லெட் நம்ம வந்து கரெக்டாக நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஸோ காலையில் வந்து அதே டைம் சாப்பாடு கொடுக்குறோம், அதே டைம் வாக்கிங் கொண்டு போகிறோம். அப்புறம் அதோடு வந்து ஆஃப்டர்நூன் கூட இப்போ நம்ம எடுக்கிறதில்ல, அதோட ஈவினிங் தான் நம்ம எடுக்கிறோம். அவர் மூத்திரம் வந்து அடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு பப்பி இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் இந்த ஒரு பப்பி வந்து ஆர்கன் வந்து ஸ்டில் டெவலப்ட் ஆகிருக்கனால அவங்களால அடக்க முடியாது. ஸோ இட்ஸ் ஹைலி அட்வைசபிள் மற்ற இனம் எடுக்கிறது. இவங்க வந்து இவங்களால அடக்க முடியுது. சரிங்களா? அப்புறம் ஈவினிங்கும் அதே மாதிரி தான். ஒரே டைம் நம்ம சாப்பாடு கொடுக்குறோம், ஒரே டைம் அவங்க வந்து டாய்லெட் போயிடுறாங்க வெளியே கொண்டு போகணுன்னு. ஸோ இன்னைக்கு நம்ம அழகாக மானிட்டர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் வந்து இதோட வந்து ஒரு வாரத்துக்கு வந்து ஃபுல்லாக கமாண்ட் ட்ரைனிங் நம்ம ஆரம்பிச்சிருவோம். கூப்பிட்டா வர்றது, உட்காருறது, ஷேக் ஹேண்ட் பண்ணுறது, எஸ் அண்ட் நோ சொல்லி கொடுக்குறது. எஸ் சொன்னால் செய்யலாம், நோ சொன்னால் செய்யக்கூடாது. ஸோ அதனால் காய்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாய்லெட் ட்ரைனிங் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம கமாண்ட் ட்ரைனிங் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக வந்து பப்பி கமாண்ட் ட்ரைனிங் நம்ம செய்வோம். ஸோ வீடியோ ரெகுலராக போடுவேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேற என்ன, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். இந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்பமே ஷூல்க எல்லோரும் வாழ்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் சொல்லி சைனிங் ஆஃப் டாக்டர் சாம். பீஸ்.